धन्यवाद प्रभु जी நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரமே புதிய மாதத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் इस नया मंथ के लिए धन्यवाद प्रभु जी इस पवित्र दिन के लिए धन्यवाद प्रभु जी हालेलूया நீ சொன்னால் எல்லாம் சொல்லால் என் ஜீவன் வாழும் நீ சொன்னால் எல்லாம் ஆகும் சொல்லால் என் ஜீவன் வாழும் கண்கள் என்னை தேடும் நான் உடைந்தால் சொல்லாமல் பலவான் என்பேன் நான் சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான் பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான் சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான் சொல்லால் என் ஜீவன் வாழும் கண்கள் என்னை தேடும் நான் உடைந்தால் உள்ளம் வாடும் கிருபையும் வார்த்தையும் வாழ்வை தாங்கும் கிருபையும் வார்த்தையும் வாழ்வை தாங்கும் பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான் சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான் பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான் சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான் உம்மை ஆராதிப்பேன் உம்மை துதித்திடுவேன் உம்மை உயர்த்திடுவேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை துதித்திடுவேன் உம்மை उयर्तिडुवें धन्यवाद प्रभु जी अब तक हमको लेकर आया धन्यवाद यीशु राजा ओ धन्यवाद यीशु
உயிரான உயிரான இயேசு என்
आदर और महिमा के लिए यीशु मसीह के मधुर नाम से मांगते हैं, आमीन, आमीन, आमीन। ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். हमारे प्रभु परमेश्वर उद्धारकर्ता यीशु मसीह के नाम से आप सबों का हम स्वागत करते हैं। கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. यहोवा भला है, परमेश्वर का अनुग्रह सदैव के लिए है। அவருடைய வார்த்தையில் ஜீவனும் வல்லமையும் ஆசீர்வாதமும் உண்டு. परमेश्वर के वचन में जीवन और सामर्थ्य और आशीर्वाद है। இஸ்ரவேல் தேசம் என்பது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசம். इजराइल देश जो है एक वादा किया हुआ देश है। பாலும் தேனும் ஒழுகிற தேசம். दूध और मधु बहती है। ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசமா இருக்கிறது. अब्राहम के लिए वो वादा किया हुआ एक देश है। ஆண்டவருடைய பார்வையில் ஒரு விசேஷித்த ஒரு தேசமா இருக்கிறது. परमेश्वर की नजर में बहुत एक श्रेष्ठ देश है। அதுல மிகவும் தாவீது கர்த்தருக்கு பிரியமான ஒரு ராஜாவாய் காணப்பட்டார். उस देश में राजाओं से दाऊद जो है परमेश्वर के लिए एकदम प्रसन्न रहता था। ஆனால் தாவீதுக்கு பிறகு வருகிற ராஜாக்கள் பார்க்கும்போது अनेक பேர் கர்த்தருக்கு பொல்லாப்பனதை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். लेकिन दाऊद के बाद जितने आए थे वे सब परमेश्वर के विरोध कार्य करने लगे। விசேஷமாக 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க வாசிக்கும்போது அங்க சிம்ரி என்கிற ஒரு ராஜா வருகிறார். विशेषता से पहला राजाओं की किताब उसकी 16वीं अध्याय से उसके बाद देखते हैं तो सिमरी करके एक राजा आता है। அதுக்கப்புறம் உம்ரின்னு ஒரு ராஜா வருகிறார். उसके बाद उमरी करके एक आता है। இவங்கெல்லாம் கர்த்தருக்கு மிகவும் பொல்லாப்பாய் நடக்கிற ஜனங்கள். ये परमेश्वर के बिल्कुल विरोध चलते थे। 16ஆம் அதிகாரத்துல 30வது வசனத்தை வாசிக்கும்போது पहला राजा 16वीं अध्याय का 30वीं आयत में हम देख सकते हैं, இது உம்ரியுடைய பையன் தான் ஆகாபா இருக்கிறார். इस उमरी राजा का बेटा ही आहाब राजा था। இந்த ஆகாப் எப்படிப்பட்டவனா தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பனதை செய்தானா. ये आहाब राजा कैसा था? वो उनके पहले जितने राजाएं थे उनसे बढ़कर परमेश्वर के विरोध कार्य करने वाला था। அதாவது இப்படிப்பட்ட காரியங்கள் வேறு ஏதாவது ஒரு தேசத்துல இருந்தா கூட அது பெரிய விஷயமா இல்ல. ஆனா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் வாழுகிற தம்முடைய தேசத்துல நடக்கிற காரியத்தை கர்த்தரே சகித்து கொள்ளக்கூடிய முடியாத அளவுக்கு கொடுமையான காரியங்கள் அங்க நடக்கிறது நான் பார்க்கிறோம். अगर ऐसे लोग और देश में होते हैं तो हमारे लिए कोई बात नहीं, लेकिन परमेश्वर के चुनाव के चुने हुए देश में ऐसे होते हैं, यही हमारे लिए बहुत ही आश्चर्य की बात है। அதனால தான் வேதத்துல வெறும் நல்ல ராஜாக்களையும் கர்த்தருக்கு பிரியமான ராஜாக்களை ஹிஸ்டரியை மட்டும் எழுதல, ஈவன் துன்மார்க்கமான ராஜாக்களுடைய காரியங்களையும் எழுதப்பட்டு அதோடைய அழிவுகளையும் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நம்மளுக்கு ஒரு பாடமா இருக்கிறது. सो बाइबल हमें केवल जो अच्छे राजाएं होते थे उनके बारे में नहीं, वरन जो बुरे थे, दुष्ट काम करते थे, उन राजा के प्रति भी उनके कार्य को भी लिख रखा है और उनका एंड को भी लिख रखा है ताकि हम उसे जाने। இந்த ஆகாப் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கொண்டிருக்கிறார். ये आहाब राजा था, परमेश्वर के विरोध, परमेश्वर के नजर में एकदम बुराई करता था। இந்த ஆகாபுடைய மனைவி ஜெசபேல் என்று நாம் பார்க்கிறோம். इस आहाब राजा का पत्नी है जेसबेल। இவர் ஒரு யூத பெண்மணி அல்ல, ஒரு அந்நிய நாட்டிலிருந்து வந்த ஒரு பெண்மணி. एसेबेल जो है वो एक यहूदी नहीं थी, वरन एक अन्य जाति थी। அவள் பாகாலை சேவிக்கிற ஒரு மனுஷியாய் காணப்படுகிறாள். यानी बाहाल की सेवा करने वाली थी। அவள் வெறும் திருமணமாகி வரும்போது தான் மட்டும் வரல, பாகால் விக்கிரங்கள், அதோடைய பூசாரிகள், அதோடைய எல்லா விதமான காரியங்களையும் இப்ப இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள வந்து விட்டது. जब जेसबेल आहाब राजा से शादी हुई, उन्होंने केवल आप नहीं आई वरन अपने साथ सारे पूजकों को, पुजारियों को और सारे देवताओं को उन्होंने लेकर आई थी। சோ இப்ப இந்த ஆகாபு ஜெசபேலும் இஸ்ரவேல் நாடு முழுக்க விக்கிர தோப்புகளை அங்க உண்டு பண்ணிட்டதாக வசனம் போடப்பட்டிருக்கிறது. तो वचन में लिखा है आगाब और जेसबेल सारे मिलकर दोनों ने क्या करते थे? सारे इजराइल के देशों में बाहाल की वो वेदी को उन्होंने बनाए थे। இப்படி எல்லாம் எழுதப்பட்டிருக்கிற இந்த வசனத்துல அடுத்த அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கும்போது ऐसा लिखा हुआ है 16वें अध्याय में, तो इसके बाद जैसे हम 17वें अध्याय में आते हैं तो वहां पर यूं लिखा है, திடீர் என்று ஒரு மனுஷன் வருகிறார். अचानक एक व्यक्ति
वहां आते हैं। அவர் யார் என்றால் எலியா என்று நாம் பார்க்கிறோம். वो कौन था? एलिया करके हम देखते हैं। தேசம் ரொம்ப பயங்கரமான மோசமான ஒரு பாவத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறது. यानी देश बहुत ही बुरे पाप की ओर जा रही थी, விக்கிரகங்களுக்குள்ள போய் கொண்டிருக்கிறது. यानी मूर्ति पूजक की ओर जा रही थी। அரசாங்கமும் ராஜாக்களும் ரொம்ப பொல்லாப்படதை செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே राजा और राज्य सब कुछ परमेश्वर के विरुद्ध बुरे काम करते थे। उसी वक्त में திடீர் என்று अचानक சடன்லியாக तुरंत अचानक ஒரு மனுஷன் அங்க தோன்றுகிறார். एक ये व्यक्ति वहां आता है। என்ன வசனத்தை வாசிக்கும் போது जैसे वचन में पढ़ते हैं तो திஸ்பினாகிய எலியா ஆகாபை நோக்கி, यहाँ लिखा है तिस्बी एलिया जो आहाब की ओर देखकर कहा। எங்க இந்த எலியா எங்க இருந்து வந்தாங்க? ये एलिया कहाँ से आया है? இவங்க பேரண்ட்ஸ் யாரு? इनके माता पिता कौन है? இவன் எந்த கோத்திரம்? ये कौन सा गोत्र का है? இவ்வளவு நாள் எங்க இருந்தா? इतने दिनों से कहाँ था? இவங்க அப்பா யாரு? इनके पिताजी कौन थे? இவங்க தாத்தா யாரு? इनके दादा कौन थे? அநேக சமயத்துல வேதாகமும் எல்லா காரியங்களையும் அவங்க தாத்தா பேர் எல்லாம் டீடைலா எழுதப்பட்டிருக்கும். कई बार बाइबल में उनके दादा और परदादा ऐसे पूरी वंशावली को इतनी विवरण से लिखती है, ஆனா இந்த இடத்துல எந்த டீடைலும் அவனுக்கு குறிப்பிடப்படவில்லை. लेकिन यहाँ पर एलिया नबी के बारे में कोई भी विवरण नहीं दिया गया। திடீர் என்று எலியா முன்பாக வருகிறதை நாம் பார்க்கிறோம். अचानक एलिया आते हुए देखते हैं। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय लोग, அப்ப இந்த எலியாவுக்கு முன்னாடி எந்த விதமான பாஸ்டே கிடையாது, எந்த ஹிஸ்டரியே கிடையாதுங்க. यानी एलिया नबी के लिए कोई भी इतिहास ऐसा कुछ नहीं है। உங்களுடைய லைஃப்ல கூட आपके जीवन में भी உங்களை பற்றியான சில காரியங்களை சொல்வதற்கு எதுவுமே இல்லாம காணப்படலாம். आपके प्रति भूलने के लिए कोई भी ऐसा बड़े काम या कुछ भी नहीं रहा होगा। உங்க பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லங்க. आपका भूमिका कुछ भी नहीं रहा உங்களை होगा। பற்றி சொல்வதற்கு எந்த ஹிஸ்டரியுமே கிடையாது. आपके प्रति बोलने के लिए कोई भी इतिहास भी नहीं है। நோ பாஸ்ட், यानी कोई भी बीता हुआ जीवन के प्रति कुछ बात ही नहीं है। ஆனா திடீர் என்று கர்த்தர் உங்களை அழைத்து ஒரு இடத்துல வைத்திருக்கிறார். लेकिन अचानक परमेश्वर आपको बुलाकर एक स्थान पर खड़ा करते हैं। எந்த பாஸ்டும் கிடையாது உண்மை. ஆனா எலியாவுக்கு ஒரு பிரைட்டான ஒரு ஃபியூச்சர் இருந்ததும் உண்மையாயிருக்கிறது. कोई भी उनकी भूमिका का विवरण नहीं है, लेकिन उनके लिए एक अच्छा प्रकाशित भविष्य था, ये सच है। ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களோட கூட பேசிட்டு இருக்கிறார். ये वो परमेश्वर आपसे बात कर रहे நீங்க हैं। சொல்லுவீங்க, பாஸ்டர் என் லைஃப்ல என்னை குறித்து பேசவோ என் பேரண்ட்ஸ் குறித்து பேசவோ என் பேக்ரவுண்ட் எதுவுமே ஒண்ணுமே இல்ல பாஸ்டர் என்று நீங்க சொல்லலாம். आप कहते होंगे, हे पासवान मेरे प्रति बोलने के लिए मेरा भूमिका या मेरा माता पिता के बारे में या मेरे बीता हुआ जीवन के बारे में बोलने के लिए कुछ भी नहीं है करके। ஆனா உங்களுக்கு ஒரு சரியான ஒரு ஃபியூச்சர் உண்டு என்பது நிச்சயம் விசுவாசியுங்கள். लेकिन आपके लिए एक अच्छा भविष्य है करके विश्वास करें। ஆமென். ஆமென். உங்களுடைய ஃபியூச்சர், உங்களுடைய எதிர்காலத்தை பரலோகமே பிளான் பண்ணி வைத்திருக்கிறது. यानी आपके भविष्य के प्रति स्वर्ग ही तैयार कर रखी है। இது எலியாவை கொண்டு தேசத்தை அசைக்கிறதுக்கு கர்த்தர் பிளான் பண்ணி கொண்டிருக்கிறார். यानी परमेश्वर एलिया को रखकर पूरे देश को हिलाने के लिए योजना बनाकर रखे हैं। இவனுக்கு எந்த பாஸ்டுமே கிடையாதுங்க. इनके लिए कोई भी भूमिका नहीं है, ஆனா இவருடைய ஃபியூச்சர் लेकिन इनका जो भविष्य ஏதோ ஒரு குறிப்பிட்ட லிமிட்டட் டைம்க்கு அன்று அல்ல, एक कुछ निर्णय किया हुआ समय के लिए भी नहीं, ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு என்று அல்லாதபடி இவருடைய ஃபியூச்சர், இவருக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட், ஈவன் நாட் ஓன்லி இன் தி ஓல்ட் டெஸ்டமென்ட், ஈவன் நியூ டெஸ்டமென்ட்ல கூட இவருடைய ஸ்பிரிட் போகதை நான் பார்க்க முடிகிறது. यानी इनके बारे में इनका जीवन या इनका आत्मा जो है केवल नया नियम की सीमित, पुराना नियम की सीमित नहीं, वरन नया नियम की ओर भी जाते हुए देखते हैं। ஹalleluya. हालेलुया। நோ பாஸ்ட்ங்க, ஆனா ஃபியூச்சர் இருக்குங்க உங்க லைஃப்ல. उनके लिए कोई पास्ट नहीं है, वरन फ्यूचर है आपके जीवन में भी। இந்த யேசபேலுடைய ஸ்பிரிட் எந்த நாள் வரை இருக்குதோ அந்த நாள் வரை எலியாவின் ஆவியையும் கர்த்தர் நீங்க வைத்திருக்கிறார். जब तक येसेबेल की आत्मा कार्य करेगी उस समय तक एलिया नबी की आत्मा को भी परमेश्वर रखे हैं। இன்னும் சொல்ல போனா और कहें तो எலியாவிட்ட இருக்கிற அந்த ஸ்பிரிட் அடுத்து எலிசாக்குள்ள டபுள் மடங்காய் வருகிறதை கர்த்தர் ஆவியானவர் அங்க உறுதி செய்கிறார். यानी पवित्र आत्मा इस बातों पर निश्चित करते हैं कि एलिया के अंदर जो आत्मा थी उस 2 गुना एलिसा के अंदर था। எங்க பாஸ்ட் ஒண்ணுமே இல்ல, ஆனா ஃபியூச்சர்ல அவன் வருகிற ஒவ்வொரு காரியமும் டபுள் மடங்காய் 2 மடங்காய் அவருடைய ஆவி கிரியை செய்கிறதை நான் பார்க்க முடியுதுங்க. उनके लिए भूमि का पास्ट कुछ भी नहीं है, लेकिन उनके भविष्य के बारे में देखते हैं तो उनकी आत्मा 2 गुना बढ़ते हुए देख सकते हैं। எங்கெல்லாம் யேசுவுடைய ஆவி கிரியை செய்கிறதோ, जहां प्रभु
जहाँ येशबेल की आत्मा कार्य करती है, ஈவன் நியூ டெஸ்டமென்ட்ல கூட யேசுவுடைய ஆவி அங்க வருகிற போது यानी जहाँ नया नियम में भी येशबेल की आत्मा जब कार्य करती है, அங்கும் எலியாவுடைய ஸ்பிரிட் வருகிறது, वहाँ पर भी एलिया नबी की आत्मा को देख सकते हैं, அங்கு யோவான்குள்ள வருகிறது. वहाँ युगन्ना के अंदर आते हुए देखते हैं, இருண்ட காலத்திற்கு பிறகு यानी अंधकार के समय बीतने के बाद இந்த சுவிசேஷம் தொடங்குகிற அந்த நேரத்திலே जब सुसमाचार की शुरुआत हुई, முதல் ஊழியக்காரன், முதல் தீர்க்கதரிசியாகிய முதல் மிஷனரியாக வருகிற யோவான்குள்ள எலியாவின் ஆவி வருகிறதை நான் பார்க்க जो முடிகிறது. पहला मिशनरी बनकर, पहला भविष्यवक्ता बनकर जो आता है, वो ये युगन्ना बपतिस्मा देने वाले के अंदर एलिया नबी की आत्मा होते हुए देखते हैं। நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, இந்த டெல்லியில் அந்த யேசபேலுடைய ஆவி கிரியை செய்கிறது என்றால் எலியாவின் ஆவியையும் கர்த்தர் நம்ம மேல இன்னைக்கு தர போதுமானவராயிருக்கிறார். हम ये विश्वास करते हैं कि येशबेल की आत्मा इस दिल्ली में कार्य करती है, तो परमेश्वर एलिया नबी की आत्मा को ही देने के लिए वो तैयार है। நோ பாஸ்ட் பட் ஃபியூச்சர் பயங்கரமாய் கிரியை செய்து कोई बीता கொண்டிருக்கிறது. हुआ जीवन नहीं, वरन भविष्य बहुत ही समर्थ से भरा हुआ है। இவன் இயேசு அந்த மகிமையான அந்த மறுரூப மலைக்கு போய் அங்கு எலியாவுக்குள்ள கூட அவர் டிஸ்கஸ் பண்ணுகிறதை நான் பார்க்க முடிகிறது. यहाँ तक कि रूपांतरित पहाड़ पर यीशु मसीह ने जाकर वहां पर एलिया नबी से बातें करते हुए देखते हैं। ஹalleluya. हालेलुया। இயேசு மரிக்கிறதுக்கு முன்பாக यीशु मसीह की मृत्यु से पहले எலியாவிட்ட சில காரியங்களை அவர் டிஸ்கஸ் பண்ணுகிறதை நான் பார்க்க முடிகிறது. एलिया नबी के साथ कुछ बातों को डिस्कस करते हुए देखते हैं। இயேசு சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு. यीशु मसीह क्रूस पे थे। அவர் ஏலி ஏலி என்று மிகுந்த சத்தமிட்டு சொல்லும்போது जब उन्होंने एली एली करके जब बहुत ही चिल्ला कर कह रहे थे, கூட இருக்கிற ஜனங்களால என்ன பேசிக்கிறாங்க? सारे जो उनके साथ वहां पर खड़े थे वे लोग क्या बोलने लगे? ஏய், இந்த இயேசு இந்த மரண நேரத்துல கூட ஏலி எலியாவை கூப்பிடுறாரியா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. उन्होंने इस तरह बातें कर रहे थे कि ये यीशु किसको बुला रहे हैं, एलिया को क्यों बुला रहे हैं करके। ஈவன் இயேசு கூட தன்னுடைய பிரசங்கத்துல எலியாவை அங்கு குறிப்பிடுகிறதை பார்க்கும்போது எலியாவுக்குள்ள இருந்த அந்த ஸ்பிரிட் பாருங்க எவ்வளவு வல்லமையான ஸ்பிரிட். यहाँ तक कि यीशु मसीह अपने प्रचार में एलिया नबी को मेंशन करते हुए देखते हैं, तो इसका मतलब एलिया नबी के अंदर की आत्मा कितनी श्रेष्ठ है। அவனுடைய பேக்ரவுண்ட் அவனுடைய பாஸ்ட் ஒன்றுமே இல்ல, பட் ஃபியூச்சர். उनका बीता हुआ जीवन कुछ भी नहीं लिखा है, लेकिन उनका भविष्य जो है இன்று வந்து கொண்டே இருக்கிறது. आज तक भी वो आती रह रही है। இன்னும் சொல்ல போனா நம்ம வெளிப்படுத்தல நம்ம வாசிக்க முடியுது. और भी कह सकते हैं, जगह हम प्रकाशित वाक्य में भी पढ़ सकते हैं, எலியா மீண்டும் இஸ்ரவேலுக்கு வருவார் என்று. एलिया नबी दोबारा इस्राएल पर आएंगे। ஆமென். आमीन। அப்ப அவருடைய ஸ்பிரிட் இன்னும் வேலை செஞ்சுட்டே இருக்குது. यानी उनकी आत्मा अभी तक कार्य कर रही है। அவருடைய ஜெபத்தின் மூலமாய் வானம் அடைக்கப்பட்டதை நான் பார்க்கிறோம். उनकी प्रार्थना के द्वारा आसमान बंद की गई हम அவருடைய देखते हैं। ஜெபத்தின் மூலமாய் மீண்டும் மழை பெய்ததை நான் பார்க்கிறோம். उसके प्रार्थना के द्वारा दोबारा बरसात हुई करके देखते हैं। அவருடைய ஜெபத்தின் மூலமாய் அக்கினி வானத்திலிருந்து இறங்குகிறதை நான் பார்க்கிறோம். उनकी प्रार्थना के द्वारा आग जो है आसमान से बरसाते हुए देखते हैं। அப்ப இவங்களுக்குள்ள இருக்க அந்த ஸ்பிரிட் ஒரு சேலஞ்ச் பண்ணுகிற ஒரு ஸ்பிரிட்டா यानी இருக்குது. इनके अंदर की आत्मा जो है ये एक चैलेंज करने वाला एक आत्मा है। இயேசு ஒரு நாள் கேட்கிறார், அப்பா என்னை யார் என்று சொல்றாங்க இந்த உலகத்தார்னு கேட்கும்போது जब यीशु मसीह अपने चेलों से पूछा, लोग मेरे बारे में क्या कहते हैं, என்ன சொல்றாங்க? சிலர் உம்மை எலியா என்று சொல்லுகிறார்கள். तब चेलों ने कहा, कुछ लोग तो तेरे बारे में एलिया नबी करके कहते हैं। அப்ப இவன் இயேசுவை எலியாவுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிற அளவுக்கு एलियाவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடிகிறது. यानी यीशु मसीह को भी एलिया की समानता के कहने तक एलिया नबी का जीवन था। हालेलुया 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 हालेलुया। ஒருவேளை இத்தனை நாள் வரையும் எலியா ஆள் அட்ரஸே இல்லாத காலம் अनुभव இருந்திருக்கலாம் வாழ்க்கை. शायद इतने दिनों से इतने सालों से एलिया नबी की कोई भी पता नहीं रहता होगा, ऐसा बिल्कुल उनके बारे में कोई नहीं जानते, ऐसे रहते होंगे। ஒருவேளை உங்க லைஃப்ல கூட உங்க வாழ்க்கையில கூட உங்க ஊழியத்துல கூட பெரிய அளவுக்கு நீங்க வெளியே வராதபடி கூட காணப்படலாம். शायद आप अपने जीवन में भी अपने सेवकाई में आप किसी को मालूम नहीं होगा, आपके विषय में कोई भी जानते भी नहीं होंगे। ஏன்னா நீங்க சொல்வீங்க, பாஸ்டர் என்னை பத்தி சொல்வதற்கு என் பாஸ்ட் ஒண்ணுமே இல்ல, क्योंकि आप कहेंगे मेरे बारे में बोलने के लिए कोई भी भूमिका नहीं है। பட் ஒரு நாள் வருகிறது, लेकिन दिन आ रही है। ஆமென் आमीन। திடீரென்று अचानक சடன்லியாக अचानक கர்த்தர் எலியாவை அங்க எடுக்கிறார். परमेश्वर एलिया नबी को वहां खड़ा किए हैं। ஆமென் आमीन। நேரா எங்க வந்து நிறுத்துகிறார் என்றால் सीधा कहां आकर खड़ा किया है? ஆகாப்க்கு முன்பாக. आहाब राजा के सामने। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। என் வாக்கின்படி பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொல்லுகிறார். वो यूं कहते हैं, मेरे शब्द बिना कोई भी बरसात या हिम नहीं बरसेगी। இன்னும் அப்பதான் அவன் பால்
அந்த பாகால் என்கிற தெய்வத்திற்கு மேடையை கட்டிட்டு இருக்கிறான் மனுஷன். यानी उसी वक्त ही आहाब जो है पहाल के लिए अपना वेदी बना रहा था. பாகால் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், पहाल का मतलब क्या था? அது மழைக்கும் பனிக்கும் தெய்வமா இருக்கிறதா. वो बरसात और हिम का देवता है. ஆனா இந்த மனுஷன் திடீர்னு எலியா சொல்றான், लेकिन अचानक एलिया ने भी आकर कहते हैं, நான் சொன்னா தாண்டா மழையும் பனியும் பெய்யும்ட்டான். मेरे बिना कहे ना तो मेघ बसेगी ना तो ओस पड़ेगी. அப்ப திடீர் என்று வந்தாலும் அவ வருகிற ஸ்பீடு, அவ பேச்சு எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்குது நான் பார்க்கிறோம். अगर वो अचानक आई क्यों ना हो, लेकिन उनकी बात, उनका कार्य जो है इतनी तेजी से होते हुए हम देख पाते हैं. எந்த அளவுக்குனா அவன் யோர்தானை கடக்கிறதுக்கு முன்பாக அவன் மேல போட்டிருக்கிற ஜஸ்ட் ஒரு சால்வையை அப்படியே முறுக்கி அடித்தா அந்த யோர்தான் பிளந்து போகுது பாருங்களேன். जैसे कि उन्होंने अपने शाल को जो ओढ़ने वाले कार्य को उठाकर उन्होंने यर्दन नदी को मारा तो वो यर्दन नदी दो फट गई. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय लोगों, பாஸ்ட் இல்ல பட் ஃபியூச்சர் உண்டு என்பதை விசுவாசிங்க. आपके लिए पास नहीं रहा होगा, लेकिन आपके लिए भविष्य है, विश्वास करें. नो बैकग्राउंड இல்ல பட் பிரைட்டான ஒரு ஃபியூச்சர் உண்டு என்பதை விசுவாசிங்க. आप विश्वास करें, आपके लिए कोई भूमिका नहीं है, वरन आपके लिए अच्छा एक भविष्य है. हालेलुया, हालेलुया. ஏற்ற நேரத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவாங்க. उचित समय पर परमेश्वर आपको ऊंचा करेंगे. ஏற்ற நேரத்துல கர்த்தர் உங்களை பயன்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். उचित समय पर प्रभु आपको इस्तेमाल करेंगे. இதுவரையும் ஹிஸ்டரியே இல்ல பட் இன்றைக்கு ஒரு புதிய ஹிஸ்டரியை, ஒரு சரித்திரத்தை உருவாக்குகிற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவியை அவர் வைத்திருக்கிறார். अभी तक आपके लिए कोई इतिहास नहीं है, लेकिन एक नया इतिहास को बनाने की आत्मा को प्रभु आपके अंदर रखे हैं. ஏன்னா இப்ப பொல்லாப்பான ஒரு நாட்களும் காரியங்களும் போய் கொண்டிருக்கிறது தேசத்துல. क्योंकि अब जो है ऐसा दिन जा रही है, अपने देश में एकदम बुराई से बुराई हो रही है. அப்ப இந்த நேரத்துல எலியாவின் ஆவியானவர் இப்பொழுது நம்மத்தில ஊற்றி கொண்டிருக்கிறார். तो इसी वक्त पर एलिया की आत्मा को परमेश्वर हमारे बीच में उंडेलते हैं. எலியாக்களை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். एलियाओं को परमेश्वर खड़ा कर देते हैं. हालेलुया, 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 हालेलुया. இப்படிப்பட்ட எலியாவுடைய லைஃப் நம்ம இன்னும் கொஞ்சம் சற்று உத்து பார்க்கிறோம். ऐसे एलिया नबी के जीवन को अगर थोड़ा सा देखेंगे तो 19ஆம் அதிகாரத்துக்குள்ள நீங்க வரும்போது 19वीं अध्याय में आता है पहला राजा की. எலியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வு வருகிறது. एलिया नबी के अंदर बहुत बड़ी एक निराशपन आई. என்ன சோர்வு என்றால், क्या था? எலியா தீர்க்கதரிசி எல்லா பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் பட்டயத்தால கொன்று போட்டது நிமித்தமாக येसेबेल जो है सारे परमेश्वर की भविष्यवक्ताओं को उन्होंने मार डाली. इसीलिए இப்ப இந்த நியூஸ் येसेबेலுக்கு போகிறது. ये जब एलिया ने भी सारे भविष्यवक्ताओं को मार डाले हैं, ये खबर जो है येसेबेल के पास पहुंची. இரண்டாம் வசனத்துல दूसरा आयत में येसेबेल எலியாவிடத்தில் ஆள் அனுப்புகிறாங்க. येसेबेल एलिया नबी के पास अपने लोगों को भेजा है. என்ன நியூஸ் வருகிறது? क्या खबर आई? அவர்கள் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் அப்படின்னு ஒரு நியூஸ் வருகிறது. क्योंकि उनके पास ऐसा मैसेज आया कि येसेबेल ने एलिया के पास एक दूत के द्वारा कहला भेजा कि यदि मैं कल इसी समय तक तेरा प्राण उनका साथ ना कर डालूं तो देवता मेरे साथ वैसा ही वरन उससे भी अधिक करें. இப்ப இந்த பெண்ணுடைய வார்த்தையை எலியா கேட்ட பிறகு, जब इस स्त्री की शब्द को एलिया नबी ने सुना है तो பிராணனை காக்க எழுந்து ஓடியே போயிட்டாருங்க. एलिया नबी ने अपने प्राण को बचाने के लिए भाग दौड़ा. எங்க ஒரு புறஜாதி ஒரு லேடியோட வார்த்தையை கேட்டு அவரால நிக்க முடியலையே. एक अन्य जाति की स्त्री के शब्द को सुनकर वो खड़े ही नहीं हो पाते थे. பரலோகம் பார்த்துட்டு இருக்கிறது. स्वर्ग से देखा. எங்க ஒரு லேடியை உன்னையால என்ன சொல்ல முடியல, எதிர்த்து நிற்க முடியலையா? एक स्त्री को अब सामना कर नहीं पाते क्या? எங்க இப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்மளுக்கு நினைவு கூட்ட விரும்புகிறாருங்க. आज परमेश्वर हमारे लिए एक बातों को स्मरण दिलाते हैं. சில சமயத்துல சில வார்த்தைகள், कई बात कुछ ऐसे शब्द, சில மிரட்டல்கள், कुछ ऐसे हमारे विरोध बोलने वाले, हमारी धमकी देने वाले कार्य உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வை உண்டாக்கி அந்த இடத்தை விட்டு விலகி போறதுக்காக நீங்க ஆயத்த பண்ணி கொண்டிருக்கலாம். आपके अंदर एकदम एक डर को उत्पन्न कर आप उसी स्थान से भागने के लिए आपको करता क्यों ना हो. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியானவர் தெரியுங்களா? लेकिन आपके अंदर जो आत्मा है वो कैसे पवित्र आत्मा है? அவர் தைரியத்தின் ஆவியானவர். वो धैर्य की आत्मा है. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நினைப்பூட்ட விரும்புகிறார். आज आपसे प्रभु ये स्मरण दिलाते हैं,
हैं, நீ ஒரு லேடிக்கு முன்னாக உன்னை நிக்க பலன் இல்லையா? तेरे पास एक स्त्री के सामने खड़े होने के लिए बल नहीं है क्या? ஒரு நாள்ல என்ன நடந்துச்சு என்றால், लेकिन एक दिन में क्या हुआ था, அங்கு 850 பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள். वहां पर 850 पहाल की पुजारी आए हुए थे. யார் அவங்க? वो क्यों थे? 18 அதிகாரத்துல 19 वचனத்தை வாசிக்கிறோம். 18वीं अध्याय पहला राजा में उसमें 19वीं आयत में देखते हैं. 19ல கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும், யேசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்துல கூட்டி வா என்று சொல்லி எலியா சொல்லுகிறார். अब दूध बेचकर सारे इजराइल को ये भाल के और भाल के 450 नबियों और ओसेर के 400 नबियों को जो इसेबेल की मेज पर खाते हैं मेरे पास करमेल पर्वत पर इकट्ठा कर ले करके एलिया नबी भेजते हैं. 850 பாகாலுடைய அந்த தீர்க்கதரிசிகள் என்ன செய்றாங்க? வராங்க. இப்ப எலியா ஒத்தைக்கு ஒத்தையா நின்னு கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்று என்கிற சொல்கிற அளவுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு மினிஸ்ட்ரி இங்கு எலியா செய்யறதை நான் பார்க்கிறோம். यहाँ पर करमेल पर्वत पर 850 पहाल की जो पुजारी आए हुए थे उनके सामने खड़े होकर एलिया नबी यूं कहते हैं, यदि भाल हो, यदि यहोवा परमेश्वर है तो उसको पीछे हो ले, यदि भाल हो तो उसके पीछे हो ले करके एकदम एक चैलेंज को उनके सामने वो करते हैं. हालेलुया, हालेलुया. ஒரு லேடிக்கு முன்பாக நிக்க முடியலையா? एक स्त्री के सामने खड़ी नहीं हो पाते क्या? ஆனா உங்களை கர்த்தர் 850 பூசாரிகளுக்கு முன்பாக கர்த்தர் நிக்க வைத்தாரே, மறந்துடாதீங்க. लेकिन आप ये भूल मत जाइएगा, 850 पुजारी के सामने प्रभु ने आपको खड़ा किया था. இந்த பூசாரிகள் யாரு? ये कौन थे? எங்க இருந்து வராங்க? कहां से आए? அங்க யோசேபேலுடைய பந்தியில சாப்பிடுகிற பூசாரிகள் வராங்க. ये सारे इसेबेल के मेज पर खाते थे. யோசேபேலுடைய பந்தினா சாதாரண பந்தி இல்லங்க. इसेबेल की मेज तो साधारण नहीं है, பயங்கரமான சாப்பாடு இருக்கும். बहुत ही भयंकर खाना होती है. ஏன்னா இவங்க யோசேபேலுடைய கடவுளுக்கும் அதுக்கும் எல்லாத்துக்கும் பூசை செய்யறவங்களே, क्योंकि ये इसेबेल की देवताओं के लिए बलि चढ़ाते थे. இந்த சாமியார்களுக்கு பயங்கரமான கவனிப்பு இருக்குமே. ये पुजारी लोगों के लिए बहुत ही भयंकर का वो खान पान होता होगा. அப்படி சாப்பிட்டு வராங்க. ऐसे वो भोज खाकर आते थे. எலியா எங்க இருந்து சாப்பிட்டு வரான் தெரியுங்களா? एलिया कहां से खाकर आता था? சாரிபாத் விதவை வீட்ல, सारीबात की विधवा के घर पे ஒரு ரெண்டு ரொட்டியை சாப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. 2 रोटी खाकर आए थे. இப்ப பாருங்களேன், ரெண்டு பேர் எங்க சாப்பிட்டு வந்திருக்காங்க நீங்க பாருங்களேன். आप जरा सा कंपेयर कर तुलना कर देखिएगा दोनों कहां खाकर आते हैं. அரண்மனையில சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய கூட்டம் வந்து நிக்குது. राजमहल में खाकर एक बहुत बड़ी झुंड आकर खड़ी है. ஆனா சாரிபாத் வீட்ல ரொட்டியை சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு மனுஷன், தேவனுடைய மனுஷன் வந்து நிக்கிறான். लेकिन सारपत की विधवा के घर पर 2 रोटी खाकर एक परमेश्वर का दास आकर खड़ा है. அந்த பெரிய கூட்டம் ராஜாவுக்கு வேணா பிரியமா நடந்துட்டு இருக்கிற கூட்டமா. वो बड़ी झुंड राजा के लिए प्रसन्न रहते क्यों ना हो. ஆனா இவன் ஒருத்தன் ராஜாவுக்கு சேவை பண்ணுகிறவனா இருக்கான். लेकिन ये अकेला एलिया नबी राजाओं के राजा को सेवा करने वाला था. एलिया அவங்களை பரியாசம் பண்ணுகிறான். एलिया उनको उनके ऊपर टट्टा करने लगा, காமெடி பண்ணுகிறான். ये टट्टा करने लगा. ஏய் நல்ல சத்தமா கூப்பிடுங்கடா, உங்க கடவுள் எங்கயாவது போயிருப்பாரு ஆபீஸ்க்குங்கறான். और एलिया नबी यूं कहते थे, बाल देवता पुजारियों को देखकर आपकी और चिल्लाकर बुलाओ अपनी देवताओं को, कहीं गया होगा. ஏய் உங்க கடவுள் எங்கயாவது பிரயாணப்பட்டு இருப்பாரு அல்லது தூங்கி போயிருப்பாரு, அவங்க நல்ல சத்தமா கூப்பிடுங்கடா और அப்படி சொல்லி चिल्लाकर காமெடி பண்றான். बुलाओ ताकि आपकी देवता कहीं यात्रा में हो या कहीं सोते नहीं हो. அவங்களுக்கு முன்னாடி ஒத்தைக்கு ஒத்தையா நின்னு 850 பேரையும் பட்டயத்தால போட்ட இந்த ஸ்பிரிட் எலியாவுக்குள்ள இருக்குது. ஆனா இப்ப ஒரே ஒரு லேடியோட ஸ்பிரிட் அந்த வார்த்தையை கேட்டுட்டு ஓடி போயிட்டு இருக்காங்களே. 850 ऐसे पुजारियों को अपने अकेला में मार डाला है. वो एलिया नबी, उनके अंदर इतना तेजी था वो आत्मा, लेकिन अब एक स्त्री की शब्द को सुनकर वो एकदम निराश में हो गया. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोग, உங்களுக்குள்ள பயமுள்ள ஆவியை கர்த்தர் வைக்கல. परमेश्वर आपके अंदर डर की आत्मा को नहीं रखा, உங்களுக்குள்ள சோர்வின் ஆவியை வைக்கல. आपके अंदर निराशपन की आत्मा नहीं, பலமுள்ள ஆவியை கர்த்தர் வைத்திருக்கிறார். और भल की आत्मा को रखे हैं, தைரியத்தின் ஆவியை கர்த்தர், धैर्य की आत्मा को रखे हैं. இருக்கக்கூடிய ஆவியை கர்த்தர் வைத்திருக்கிறார். आप परमेश्वर आपको चैलेंज करने वाली आत्मा को रखे हैं. ஹalleluya. हालेलुया. நீங்க நாம ஓடி போகிற கூட்டம் அல்ல, आप भाग दौड़ने वाले नहीं, யுத்தத்தில் நிற்கிற கூட்டம். आप युद्ध करने वाला झुंड है. நம்முடைய விரல்களை கூட யுத்தத்திற்கு பழக்குகிறவராய் இருக்கிறார். हमारी उंगलियों को भी परमेश्वर युद्ध के लिए तैयार करता है. நான் ஆராதிக்கிற தேவனுடைய நாமம் அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். जिसकी हम आराधना
आराधना करते हैं वो परमेश्वर का नाम है सेनाओं की यहोवा। அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் वो இருக்கிறார். अब्राहम का परमेश्वर, इसहाक का परमेश्वर, याकूब का परमेश्वर அவர் है। வாக்குத்தத்தத்தின் உண்மை உள்ளவராய் वो இருக்கிறார். वायदाओं में विश्वास योग्य है। ஹalleluya. हालेलुया। உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर आपके ऊपर बहुत बड़ी योजना को रखे हैं, மறந்து விடாதீர்கள். आप भूल ना जाए। உள்ள இருக்கிற ஸ்பிரிட் பயங்கரமான ஸ்பிரிட். आपके अंदर की जो पवित्र आत्मा जो है वो भयंकर है। உலகத்துல வருகிற சில வார்த்தைகள், சில பேச்சுகள், சில ரிப்போர்ட், சில எரிச்சலான காரியங்களை பார்த்து நீங்க ஓடி போகிற தேவையே கிடையாது. संसार में आपके विरोध जो भी आती है, रिपोर्ट हो या कुछ बातें हो या कुछ शब्दें हो, उसे सुनकर आप एकदम निराश में ना रहे। இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்பதை நிரூபிக்கிற நேரம் வந்து விட்டது. इजराइल का परमेश्वर ही परमेश्वर करके हमें स्थापित करने का वक्त आ चुका है। வானத்திலிருந்து அக்கினியை இறக்குகிற நேரம் வந்து விட்டது. आसमान से आकाश को बरसाने वाला का वक्त आ गया है। பலிபீடத்தையும் அதோட தண்ணீர்களையும் ஒன்றுமில்லாமல் போட்டுகிற அப்படிப்பட்ட ஒரு நேரம் வந்து விட்டது. यानी उस वेदी के चारों तरफ की जितने पानी भरा हुआ था उस सारे पानी को भी वो बिल्कुल खा लिया था। वो आग वैसा करने वाला वक्त आ गया है। கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முழக்கமிடுகிற சத்தத்தை கேட்கிற நாட்கள் வந்து விட்டது. ऐसा दिन आ चुका है, यहोवा की परमेश्वर है, यहोवा की परमेश्वर है के सुनने वाला दिन आ चुका है। हालेलुया, 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 हालेलुया। ஓடி போவாதீர்கள், आप दौड़िए मत, சோர்ந்து போவாதே, निराश ना हो जाए। आमेन, आमेन। எலியா ஓடி போகும்போது இன்னொரு காரியத்தை பண்ணுகிறாரு. जब एलिया नबी भाग रहे थे तब और एक बातों को किया। என்ன செய்றார் என்றால், क्या किया है? அவன் தன்னுடைய வேலைக்காரனை நிறுத்தி விட்டு அங்க போகிறார். उन्होंने अपने नौकर को क्या किया, कुछ दूर में खड़ा कर कर चला गया। வேலைக்காரனை நிறுத்திட்டு தனியா போகிறார். यानी अपने नौकर को, वो सेवक को खड़ा कर कर उन्होंने छोड़कर अकेला में जा रहा था। ஒருவேளை அந்த வேலைக்காரன் கூட இருந்தாருன்னு வச்சுங்களேன், यदि वो सेवक उनके साथ रहते होंगे तो நிச்சயமாகவே जरूर இவன் இந்த சோர்வுக்குள்ள போயிருக்க மாட்டான். ऐसे निराश में ये नहीं गया होगा। ஒருவேளை வேலைக்காரன் கூட இருந்தாருன்னு வச்சுங்களேன், यदि वो सेवक उनके साथ रहते होंगे तो நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டும் என்கிற ஜெபமே வந்திருக்காது. मुझे मरना है, मुझे मरना है, ये प्रार्थना उनके मुंह से नहीं निकलती होगी। ஒருவேளை வேலைக்காரன் கூட இருந்தான்னு வச்சுங்களேன், यदि उनका सेवक उनके साथ रहेंगे तो அங்க போய் வனாந்தரத்திலையும் சூரியச்செடியிலையும் கீழே படுத்துட்டு தூங்க வேண்டிய நேரமே வந்திருக்காது. वहां पर वनांतर में जाकर वो जुए की पेड़ों तले लेटने का वक्त नहीं आया होगा। இதுல இருந்து என்ன தெரியுது என்றால், इसका मतलब क्या है? தனியா இருக்கிறது டேஞ்சர். यदि हमें अकेला में रहना वो बिल्कुल हमारे लिए डेंजर है। தன் வேலைக்காரனை அங்க நிறுத்திட்டு இவன் அடுத்த ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அவர் ஓடி போகிறார். यानी अपने सेवक को वहां खड़ा कर कर और एक दिन की दूर की यात्रा उन्होंने किया है। अनेक சமயத்துல कई बार நம்மளுக்கு சரியான பார்ட்னர்ஸ் தேவைப்படுகிறார்கள். कई बार हमारे लिए सही पार्टनर की जरूरत होती है। நம்மளுக்கு சரியான ஒரு ஃபெலோஷிப் நமக்கு தேவைப்படுகிறது. सही संगति हमारे लिए जरूरी है। ஒருவேளை உங்க லைஃப்ல கூட அதிகமான இந்த சில பிரச்சனையின் நிமித்தமாக எரிச்சல் அடுத்தது நிமித்தமாக இந்த ஃபெலோஷிப், இந்த நல்ல ஐக்கியத்தை நீங்க இழந்திருக்கலாம். बहुत ज़्यादा परेशानी के चलते आप जलन के चलते आप अच्छे संगति को खोए होंगे। ஆனா கர்த்தர் இழந்த அந்த ஐக்கியத்தை கர்த்தர் மீண்டும் தரப்போகிறார். लेकिन खोए हुए वो संगति को परमेश्वर आपके लिए लौटाने वाला है। வேலைக்காரன் எந்த அளவுக்கு நான் வேண்டாம் என்று சொல்லி இவன் வெறுத்து ஓடுறான், जितना उन्होंने अपने सेवक को नहीं चाहिए करके भागा दौड़ा, ஆனா இதே வேலைக்காரனை கர்த்தர் கொண்டு வந்து இவனுக்கு நிப்பாட்டுறாருங்க. लेकिन यही सेवक को परमेश्वर उनके सामने ले आकर खड़ा किया है। ஹalleluya, हालेलुया। யார் தெரியுங்களா? वो कौन था? அவர் தான் எலிசாவா இருக்கிறார். वही एलिसा नबी है। ஒரு நாள் இந்த எலியா எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நேரத்துல, जब एक दिन एलिया नबी को ऊपर उठा ले जाने वाले के वक्त में இதே மாதிரி இந்த வேலைக்காரனாகிய எலிசாவை அப்படி ஒதுக்கி வச்சுட்டு போலான்னு அவர் பிரயாணப்பட்டு போகிறார். ஆனா இந்த எலிசா விடவே இல்லை. ऐसे ही इस के हयास के समान यहाँ पर इस सेवक के समान उनको भी, एलिशा को भी उन्होंने छोड़ने के लिए मन में रहता था, लेकिन एलिसा ने एलिया को नहीं छोड़ा। எங்க போனாலும் இந்த எலிசா பின்பற்றிட்டே வருகிறாரு. जहाँ जाता है एलिया नबी वहाँ एलिसा उनको पीछा करते थे। என்ன சொல்றாரு? நான் உம்மை விடவே மாட்டேன் என்று சொல்லுகிறாருங்க. एलिसा नबी क्या कहते थे? मैं तुझको कभी नहीं छोड़ूंगा। நீ எந்த ஊருக்கு போனாலும் சரி, चाहे आप
जहाँ जाए क्यों ना அடுத்த தேசத்துக்கு போனாலும் சரி हो, या अगला देश की ओर जाए क्यों ना हो, நாம விட மாட்டேன், मैं तुझे नहीं छोड़ूंगा, நாம விட मैं மாட்டேன். तुझे नहीं छोड़ूंगा. இழந்த ஐக்கியத்தை கர்த்தர் இங்க புதுப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். खोए हुए उस संगति को परमेश्वर यहाँ पर चिल्लाते हुए देखते हैं. ஹalleluya. हालेलुया. அப்ப இந்த ஃபெலோஷிப் எவ்வளவு ரொம்ப முக்கியம் தெரியுங்களா? यानी ये संगति हमारे लिए कितना मुख्य है. அதனால தான் பிதாவும் நானும் ஒன்றா இருக்கிறோம் இயேசுவே சொல்றாருங்க. इसीलिए तो यीशु मसीह कहते हैं मैं और मेरा पिता हम दोनों एक है, एक साथ है करके कहते हैं. அப்ப இயேசுவுக்கே பிதா ஆவியோட கூட அந்த ஐக்கியம் தேவைப்படுதுன்னா இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஐக்கியம் நம்மளுக்கு தேவைப்படுகிறதுன்னு பார்த்துங்க. यदि यीशु मसीह के लिए पिता और पवित्र आत्मा की संगति की जरूरत पड़ी है तो आज हमारे लिए कितना ज्यादा जरूरी है संगति करना. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. எங்க ரெண்டோ மூன்றோ என் நாமத்தினால கூடியிருக்கிறீர்களோ அவங்க மத்தியில நான் வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். जहाँ 2 या 3 जन मेरे नाम में एकत्रित है वहाँ उनके बीच में मैं आऊंगा करके प्रभु कहते हैं. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोग, இன்னைக்கு இப்படிப்பட்ட இந்த பாகாலின் ஸ்பிரிட்டை எதிர்கொள்வதற்கு சரியான ஒரு ஐக்கியத்தை நாம் இன்னைக்கு புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ऐसे बहाल की आत्मा को सामना करने के लिए हमारे लिए ऐसे संगति की जरूरत है. ஆமென். आमीन. இவர் போய் அங்க சூரிய செடியில தூங்கிட்டு இருக்கிறாருங்க. यहाँ आकर उन्होंने जाऊं की पेड़ तले लेटे हुए थे एलिया नबी ने. அங்க ஒரு டிஸப்பாயின்ட்மென்ட்டா இவர் லைஃப்ல வருகிறது நான் பார்க்கிறேன். यानी अपने जीवन में बिल्कुल वो निराश हो चुके थे ஒரு கோபம் வேற வருகிறது. और उनके अंदर एक गुस्सा भी आ गया था. சடன்லி ஒரு ஏஞ்சல் வருகிறாருங்க. तुरंत वहां पर एक एंजल आई, அவனை தட்டி எழுப்புகிறாரு. उनको उठाया, அவங்க ஃபுட் தருகிறாரு. वहां उनके लिए खाना दिया. சாப்பிட்டுட்டு திருப்பியும் தூங்குறாங்க. वो खाकर दोबारा लेट गए. ஃபுட்டை நல்லா சாப்பிட்டுட்டு திருப்பி தூங்குறாருங்க. यानी उन्होंने भोजन खाकर फिर सो गए. வேதத்துல எங்க இந்த தேவதூதர்கள் வந்தாலும் கர்த்தருடைய தூதன் வந்தாலும் அவங்க வாழ்க்கையே மாற்றம் அடைகிறது. जहां पर भी ये स्वर्गदूत बाइबल में आते हैं तो हम देखते हैं कि उनका जिंदगी बदल जाती है. ஆனா இங்க தேவதூதர் வருகிறாரு, இவர் பார்க்கறாரு, சாப்பிடுறாரு, திருப்பி தூங்குறாரு பாருங்க. लेकिन यहाँ देखिएगा स्वर्गदूत आते हैं, वो उन्हें खाना देते हैं, ये खाकर फिर सो जाते थे. அப்ப தேவதூதர் எல்லாம் அவன் லைஃப்ல ஒரு பெரிய பொருட்டாவே தெரியல, அந்த அளவுக்கு சோர்வுக்குள்ள போயிட்டாரோ. इसका मतलब स्वर्गदूत भी उनके लिए कुछ भी नहीं रहा, ऐसे एक मायूस में उन्होंने चला गया है. ஆனாலும் திருப்பி அவர் தட்டி எழுப்புகிறாருங்க. लेकिन फिर भी परमेश्वर ने उन्हें जगाया है. அவரை தட்டி எழுப்பி उनको जगाकर அங்க அப்பத்தை தருகிறார். उनको रोटी को खाने के लिए दिया है. அந்த அப்பத்தை சாப்பிட்டு जब उन्होंने उस रोटी को खाया है, அடுத்த 40 நாட்கள் अगला 40 दिन அவர் நடந்து போகிறார். वो चलते जा रहे थे. हालेलुया. हालेलुया. யாரை பார்க்கறா தெரியுங்களா? किसको उन्होंने देखा? தேவனை பார்க்க. परमेश्वर से मिला. தேவனோடு கூட ஒரு உறவு அங்க வருகிறது. परमेश्वर के साथ एक संगति को देख सकते हैं. தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் வருகிறது. परमेश्वर के साथ एक संगति को देखते हैं. தேவனுடைய வார்த்தை அங்க கேட்கறதை நான் பார்க்கிறேன். परमेश्वर के वचन को उन्होंने सुना करके देखते हैं. हालेलुया. हालेलुया. இழந்து போன அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்கிறார். यानी खोया हुआ उस दर्शन को उन्होंने वापस पा लिया. இழந்து போன பரலோக தரிசனத்தோடு மீண்டும் அவர் இணைந்து கொள்கிறதை நான் பார்க்கிறோம். खोए हुए उस स्वर्गीय दर्शन के साथ दोबारा उन्होंने मिल गया है करके हम देखते हैं. இவன் விட்டா கூட பரலோகம் விடாதுங்க. ஆமென். यदि एलिया नबी छोड़ेंगे तो स्वर्ग उनको नहीं छोड़ती. நீங்க ஓடி आमीन. போனாலும் பரலோகம் உங்களை விடாதுங்க. यदि आप भागने के लिए चाहेंगे तो स्वर्ग आपको नहीं छोड़ेगी. நீங்க எங்க போனாலும் ஏஞ்சல் உங்களை விட மாட்டாருங்க. यदि जहां पर भी आप जाएं क्यों ना हो स्वर्गदूत आपको नहीं छोड़ेंगे. ஏன்னா இந்த தேசத்தை சந்திக்கிறதுக்கு நீங்க தான் தேவை. क्योंकि इस देश को परमेश्वर में लाने के लिए आपकी जरूरत है. ஹalleluya. हालेलुया. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். परमेश्वर आपके साथ है. கர்த்தர் உங்களுக்கு கொண்டு இன்னும் பலத்த பெரிய காரியங்களை செய்ய போகிறார். परमेश्वर आपके द्वारा महान कार्य को करेंगे. உங்களுக்கு கொண்டு பல அற்புதங்களை செய்ய போகிறார். आपके द्वारा कई अद्भुत को करने वाला है. உங்க மூலமாய் இல்ல, உங்களோட வருகிற சந்ததி மூலமாய் உங்களை காட்டின 2 மடங்கு பல மடங்கு அற்புதத்தை செய்கிற ஸ்பிரிட்டை கர்த்தர் உங்களிடத்திலிருந்து புறப்பட பண்ண வைக்க போகிறார். केवल आपको ही नहीं वरन आपके वंश में आने वाले वंश में भी आपके अंदर की आत्मा से 2 गुना बढ़कर कार्य करने वाले आत्मा को परमेश्वर उंडेलने वाला है. ஹalleluya. हालेलुया. உங்க ஸ்பிரிட் பலத்த பெரிய காரியங்களை செய்ய போகிறது. आपकी आत्मा जो है महान कार्य को भयंकर कार्य को करने वाली நீங்க है. எந்த அளவுக்கு சாகலான்னு போறீங்களோ, जितने ज्यादा आप सोचते हैं मुझे मरना है பரலோகம் முடிவு பண்ணிடுச்சு உங்களுக்கு மரணமே கிடையாது என்று. स्वर्ग ने निर्णय लिया है आपका मृत्यु है ही नहीं. எந்த அளவுக்கு நீங்க சாகலாம் மரிக்கலாம் நீங்க போறீங்களோ, जितने ज्यादा आप सोचते हैं मुझे मरना है करके ஈவன் இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து கூட உங்களிடத்துல டிஸ்கஸ்
சென்ஸ் பண்ணுகிற அளவுக்கு சரித்திரத்தை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். यहाँ तक कि यीशु मसीह भी अपने मृत्यु के बारे में आपसे डिस्कस करने के तक परमेश्वर इतिहास को बदल डालते हैं. हालेलुया हालेलुया हालेलुया. हालेलुया. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. मेरे परमेश्वर के लिए कुछ भी असंभव ஒரு नहीं है. பாஸ்ட் கிடையாது, பட் பிரைட்டான ஃபியூச்சர் உங்க லைஃப்ல உண்டு. आपके लिए कोई भी भूमिका नहीं, पास्ट नहीं है, वरन अच्छे से अच्छे प्रकाशित एक भविष्य है. ஆமென். आमीन. எலியாவின் ஆண்டவர் இருக்கிறார். एलिया का परमेश्वर हमारे बीच में है. எலியாவின் ஸ்பிரிட்டும் இருக்கிறது. एलिया का आत्मा भी हमारे बीच में. हालेलुया. ஹalleluya. ஜெபிக்கலாமா? आइए प्रार्थना करें. நல்ல பிதாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். भला परमेश्वर हम धन्यवाद करते हैं. எலியாவின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். एलिया का परमेश्वर हम धन्यवाद. எங்களுக்குள்ள எலியாவின் ஆவியை ஊற்றுங்க ராஜா. हमारे अंदर एलिया की आत्मा को उंडेल இந்த दीजिए. தேசத்தின் நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம். इस देश की स्थिति को हम देखते हैं. எங்களை கொண்டு பயன்படுத்துங்க. हमें इस्तेमाल कर. எங்களை கொண்டு பயன்படுத்துங்க. हमें इस्तेमाल कर. எங்களை பயன்படுத்துங்க ராஜா. हमें इस्तेमाल कर राजा. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா சோர்வின் ஆவிகளை நீக்கி போடுங்க. हमारे अंदर की सारी निराशपन की आत्मा को हटा दीजिए. யாரோ ஒருத்தருடைய வார்த்தையை கேட்டு பயந்து ஓடுகிறவர்களாய் அல்லாதபடி எதிர்த்து நிற்கிற சபையாய் நிறுத்துவீராக. एक किसी को शब्द को सुनकर भाग दौड़ करने वाले ऐसा कलीसिया नहीं, वरन हम खड़े होने वाले, सामना करने वाले कलीसिया हमें बना அந்த दीजिए. பலமுள்ள ஆவியை எங்கள் மேல ஊற்றுங்க ராஜா. ऐसे बल की आत्मा को हमारे अंदर उंडेल दीजिए. சேலஞ்ச் பண்ணுகிற ஸ்பிரிட்டை ஊற்றுங்க ராஜா. चैलेंज करने वाली आत्मा को हमारे अंदर उंडेल दीजिए. ஆமென். आमीन. அப்படிப்பட்ட வல்லமையான ஊழியத்தை எங்களுக்கு நீங்க தந்தருபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ऐसे सामर्थ्य भरी सेवकाई को हमारे लिए दीजिए. கர்த்தரே தெய்வம். यहोवा ही परमेश्वर. எலியாவின் தேவனே தேவன். एलिया का परमेश्वर ही परमेश्वर. இந்த வார்த்தையை நாங்கள் கேட்க வாஞ்சிக்கிறோம். इस शब्द को सुनने के लिए हम चाहते हैं. எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். हम हर एक को तेरे पवित्र हाथों में समर्पित करते எங்களுக்கு எந்த हैं. பாஸ்ட் கிடையாது. हमारे लिए कोई भी भविष्य बीता हुआ पास्ट नहीं है. எங்களுக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்ல. हमारे लिए कोई भूमिका भी नहीं है. எங்களுக்கு எந்த ஹிஸ்டரியும் இல்ல. हमारे लिए कोई भी इतिहास नहीं है. பட் பரலோகம் எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா விதமான ஃபியூச்சருக்காக, எல்லா விதமான ஹிஸ்டரிக்காக, எல்லா விதமான ஊழியத்திற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். लेकिन स्वर्ग हमारे लिए रखा हुआ पास्ट के लिए, भूमिका के लिए, सेवकाई के लिए हम धन्यवाद करते हैं राजा. கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. सुनने वाले हर एक को आशीर्वाद कर. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். सारी स्तुति महिमा आपको देते हैं. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. उद्धार करते यीशु के नाम से हम प्रार्थना करते हैं जीवित परमेश्वर. ஆமென். आमीन. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आप सबको आशीषित करे. Thank you. Praise the Lord. God bless you. सबको जय मसीह की. प्रेज द लॉर्ड.